மேடையில் வீற்றிருக்கிற தலைவர்களே, அனைத்து தொழிற்சங்கத்துடைய ஐக்கிய விவசாயிகள் முன்னணியுடைய தலைவர்களே, கலந்து கொண்டிருக்கிற தோழர்களே, இந்த நாளில் நாடு முழுமையிலும் இந்த இயக்கத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். 21ஆம் தேதி மாலையில் இந்த 4 சட்ட தொகுப்புகளை அமலாக்குகிறோம் என்கிற அறிவிக்கை வந்த அடுத்த நாள் 22ஆம் தேதி இந்த நாடு ஸ்தம்பித்திருக்க வேண்டும். ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் தொழிற்சங்க இயக்கம் இருந்த வேகத்தில் நிச்சயமாக அப்படி ஸ்தம்பித்திருக்கும். ஆனால் இப்போது நாம் 26ஆம் தேதி 5 நாள் கழித்து நாடு தழுவிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிறோம். இந்த சட்டத்தொகுப்புகள் குறித்து ஒரு 5 ஆண்டு காலமாக நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் எனக்கு இந்த 21ஆம் தேதி இந்த அறிவிப்பு வந்ததுக்கு முன்னாடி உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த பத்திரிகைகள், ஊடக நண்பர்கள்லாம் இருக்கிறார்கள், இந்த ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் இதெல்லாம் பார்த்தா இந்த லேபர் லெஜிஸ்லேஷன், தொழிலாளர் சட்டம் குறித்த இத்தனை அறிவாளிகள் இந்த நாட்டில் இருந்திருக்கிறார்களா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளவு வந்துக்கிட்டே இருக்குது. ஊடக நண்பர்களுக்கான ஊடகவியலாளர் சட்டம் உள்ளிட்டு கபலீகரம் செய்யப்பட்டு தான் வந்திருக்கிறது. செய்தி வாசிப்பவருக்கே இப்போ அவங்களுடைய சம்பள கமிஷன் இருக்கா, அவார்டு இருக்கா தெரியாது. இல்லை, சமூக பாதுகாப்புக்கான சட்டம் போச்சு, அதுக்கான செஸ்ஸு போச்சு. ஆனால் அவர் நமக்கு அறிவுரை சொல்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியாது, அவர் முதலாளி சொல்கிறத அவர் சொல்கிறார், அதனால் நம்ம அவரை சொல்ல முடியாது. வந்திருக்கிற தோழர்கள் அவர்களும் தொழிலாளிகள் தான். ஆகவே நம்ம அவர்களை சொல்ல முடியாது, அவர்களுடைய முதலாளிகள் சொல்லுவதை அவர்கள் சொல்லுகிறார். அப்படி பண்ணிகிட்ருக்கான். ஆனால் இதே இடத்துல ஒரு 50,000 பேர் உட்காந்து மகாபதே ஒரு 2 வட்டம் நடத்தினோம். இதே சென்னையில் இருக்கிற பத்திரிகைகளில், ஊடகங்கள்லாம் ஒரு 3 பத்திரிகையில் ஒரு அரை காலத்துக்கு ஒரு போட்டோ, கீழே 2 வரியில் செய்தி. அதுலேயும் திமுக தலைமையிலான கூட்டணி தொழிற்சங்கங்கள் போராட்டம் நடத்தின அப்படின்றத அந்த செய்தி. அதுக்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை. இப்படி கண்டுகொள்ளாமல் இருந்த அந்த ஊடகங்களும் இந்த சட்ட மேதைகள் எல்லாம் இந்த 4-5 நாட்களாக செய்கிற அளப்பறையை பார்த்தால் தாங்கிக் கொள்ள முடியாத அளப்பறையாக இருக்கிறது. சம்பளம் குறிப்பிட்ட தேதியில் வழங்கி விடுவதை உத்தரவாதம் செய்கிறது. ஏண்டா முட்டாளே, 1890ஆம் ஆண்டு பம்பாய் தொழிலாளி போராடி ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் முதல் திருத்தம் கொண்டாந்த போதே இந்த தேதியில் சம்பளம் கொடுக்கணும்னு கொண்டாந்துட்டான். 1800 சரிதானா? 1800லேருந்து இருக்குது. அது மாதிரி குறைந்தபட்ச ஊதியம் என்பது உங்களுக்கு உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்ச ஊதியம் என்பதே 3 விதமான ஊதியம் தான் நம்முடைய சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நாடு விடுதலை அடைந்தவுடன் உருவாக்கிய நியாய ஊதிய குழு உண்மை ஊதியம், வாழ்வூதியம், குறைந்தபட்ச ஊதியம் என்று 3 ஊதியங்களை வரையறுத்தது. பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தபோதே உண்மை ஊதியம் என்பது இந்தியாவில் வழங்குவது சாத்தியமில்லைன்னு சொன்னார். ஜவஹர்லால் நேருவே சாத்தியமில்லைன்னு சொன்னால் மோடியை கொடுத்துருவார். அதை நோக்கி போவதற்கு இங்கே இடமில்லை. 2வதாக இருக்கிற வாழ்வூதியம் என்பது தொழிலாளிகள் தொழிற்சங்கம் அமைத்து போராடி தங்களுடைய வேலையளிப்பவரோடு கூட்டுப்பேர சக்தியின் மூலமாக பெறுவது. இந்த மேடையில் தோழர் CHC இருக்கிறார், வங்கி ஊழியர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர். வங்கி ஊழியர்களுக்கு ட்ரிபியூனல் அமைக்கிறோம் என்று சொன்னபோது அவர் சொன்னார், எங்களுக்கு ட்ரிபியூனல்லாம் வேண்டியதில்லை, நாங்களும் எங்களுடைய வங்கி நிர்வாகமும் சரிசமமாக இருக்கிறோம், தொழிற்சங்கமும் நிர்வாகமும் சமபலத்தோடு இருக்கிறோம், ஆகவே எங்களுக்கு வேண்டியதை நான் பெற்றுக்கொள்ள முடியும், அதனால் அரசாங்கம் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு தேர்ட் பார்ட்டி நீ வர வேண்டான்னு சொன்னார். பைபார்ட்டியர் செட்டில்மெண்ட் தொடர்ந்து போட்டுட்ருக்காங்க. நான் ஒரு நாள் கேட்டேன், 1920ஆம் ஆண்டு இந்தியாவில் தொழிற்சங்கம் அமைத்த போது, முதல் தொழிற்சங்கம் தொடங்கிய போது நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், உற்பத்தி செலவில் 10 விழுக்காடு தொழிலாளியுடைய ஊதியத்தை அடைவோம் என்று முழங்கினார்கள். நான் இந்தியாவில் யாருமே வாங்கின மாதிரி தெரியலையே, பேங்க்கில் வாங்கிட்டீங்களான்னு கேட்டேன். நாங்கள் 50% வாங்கிட்டோம்னாரு. அப்போ இது எல்லாருக்கும் பொருந்துமா? ஆக அப்படியாப்பட்ட நிலைமையில் வாழ்வூதியம் என்பது இன்றைக்கு பெற முடியாது என்கிற ஒரு நிலையை
நிலைக்கு தள்ளிவிட்டார்கள். அடுத்து இருக்கிறது குறைந்தபட்ச ஊதியம். இந்த குறைந்தபட்ச ஊதியத்துக்கு 1957 ஐஎல்சி இருக்குது, ரெப்டகஸ்ட் ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, நம்மளும் பேசிக்கிட்டே இருக்கோம். கோர்ட் இருக்குது, தீர்ப்பு இருக்குது, ஜிஓ இருக்குது, எல்லாம் இருக்குது. அது பாட்டுக்கு இருக்குது. 48 போட்ட சட்டத்தில் குறைந்தபட்ச ஊதியத்துக்கு குறைவாக கொடுத்தால் ஓராண்டு பிடிச்சி ஜெயிலில் போடலாம்னு இருக்குது, அல்லது 10 மடங்கு அபராதம் விதிக்கலாம்னு இருக்குது. இதுவரைக்கும் அப்படி யாருக்கு விதிச்சதா தெரில. ஆனால் இப்போ கலோரியை மாற்றியாச்சு. இந்த மேண்டரியெல்லாம் கிடையாது. நாங்கள் போடுவோம். எதை போடுவோம்? இந்த 3 இல்லை 4வது ஃப்ளோர் லெவல் வேஜ், தரமட்ட ஊதியம். இந்த தரமட்ட ஊதியம் எவன்டா கண்டுபிடிச்சதுன்னு யாருக்கும் தெரில. உலகத்திலேயே தரைமட்ட ஊதியம் இந்த உலகத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிற ஆப்பிரிக்க நாடுகளை விட குறைவாக நிர்ணயிக்கிற ஒரு வல்லமை கொண்ட ஒரு அரசாங்கம் இந்த உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது மோடி அரசாங்கம். இப்போ அந்த தரைமட்ட ஊதியத்துக்கு கம்மியாக தான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? 21ஆம் தேதி வந்துச்சு. கர்நாடகா முதலாளிகள் 22ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா கர்நாடகாவில் தொழிற்சங்கங்கள்லாம் சேர்ந்து ஏற்கனவே இருக்கிற 1948 குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின்படி எதெல்லாம் எப்படியெல்லாம் கணக்கிடணும்னு சொல்லி வழக்கு நடத்தி உயர்நீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் போய் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்னால் அந்த அரசாங்கம் அந்த மாநிலத்தில் இருக்கிற அத்தனை தொழில்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தினுடைய அரசாணையும் திரும்ப பெற்று ரீநோட்டிஃபிகேஷன் பண்ணது. குறைந்தபட்சம் 19,000 ரூபாயிலிருந்து 34,000 ரூபாய் வருவதற்கான ஒரு அறிவிக்கையை, ஒரு அரசாணையை வெளியிட்டது. அதை அமுல்படுத்தணும். ஆனால் 19,000லேருந்து 34,000 போட்டதும் தப்புன்னு தொழிற்சங்கங்கள் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த முதலாளிலாம் 22ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டா. சுப்ரீம் கோர்ட் போட்டாலும் எங்களை கட்டுப்படுத்தாது. ஏன்னா மோடி சட்டம் வந்துருச்சு. இப்போ மோடி சட்டம் ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன மினிமம் வேஜ்னு நோட்டிஃபை பண்ணுதோ அதை கொடுக்குறோம்ன்றான். 34,000 ரூபா நிச்சயித்தது இப்போ 3,000 ஆகுமா 4,000 ஆகுமான்னு தெரியாது. ஏன்னா ஃப்ளோர் லெவல் வேஜ் இன்றைக்கி 178 ரூபா தான். 178 ரூபா தான். 178 கம்மியாக கொடுத்தா தான் குற்றம்ன்றான். இந்த பத்திரிக்கையில் பார்த்தா இன்னொரு பக்கம் ஒரு வருஷத்தில் கிராஜுவிட்டி கிடச்சிரும். முதல்ல கிராஜுவிட்டி எதுக்கு? ஒரு தொழிலாளி வேலைக்கு சேர்ந்து அவருடைய பணிக்காலம் முழுமைக்கும் வேலை செய்து பணி ஓய்வு பெறுகிற காலத்தில் வேலையளிப்பவர் தன்னுடைய பங்களிப்பாக ஒரு முழுமையான ஒரு தொகையை அவருடைய வயோதிக காலத்தை ஓட்டுவதற்காக, வாழ்க்கை நடத்துவதற்காக தருவதற்கு என்று இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. மத்தியில் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு 5 வருஷம்ன்றது அதில் மினிமம் தான். 40 வருஷம் 30 வருஷம் வேலை பார்த்தா இன்னைக்கு இது பக்கத்தில் காலையில் கண்டோன்மெண்ட் போர்டில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அங்கே தூய்மை பணியாளர்கள் இப்போ நிரந்தர தொழிலாளிகள் இருக்கிறார்கள். நான் கேட்டேன், நிரந்தர தொழிலாளி தூய்மை பணியாளர் இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆனால் என்ன கிராஜுவிட்டி கிடைக்கும்னு. எங்கள் செயலாளர் சொன்னார் 10 லட்சம் வாங்குவார்ன்றார். 40 ஆண்டு காலம் கழித்து வேலை செய்து 60 வயதில் 10 லட்சம் ரூபாய் கையில் வாங்கி சென்றால் வயோதிக கால சேவைக்கு அந்த பணம் பயன்படும், குழந்தைகள் நலனுக்கு பயன்படும், மருத்துவ செலவுக்கு பயன்படும், வாழ்க்கையை ஓட்டுவதற்கு பயன்படும். இப்போ நீ 1 வருஷம் ஆனவொன்னே வாங்கிக்க, 15 நாள் சம்பளம், 20,000 ரூபா சம்பளம்னா 10,000 ரூபா கையில் வாங்கிட்டு போன்ற. இதை சாதனைன்னு வேற வெக்கம் இல்லாமல் சொல்கிறானுங்க. இதை சாதனைன்னு வேற வெக்கம் இல்லாமல் சொல்லுவாங்க. அதே மாதிரி பிஎஃப், அதில் இருக்க குளறுபடிகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பிஎஃப்ல தினம் ஒரு கணக்கு வந்துக்கிட்டே இருக்குது. பிஎஃப்ல மெம்பராக சேர்ந்த அடிப்படையில் பார்த்தீங்களா எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம்னு. வேலை வாய்ப்பு கொடுக்குறான், எவ்வளோ நாளைக்கு யாருக்கும் தெரியாது. பிஎஃப்ல பிடித்தம் செய்யப்பட்ட தொகை அதை திரும்ப பெறுவதற்கு அந்த தொழிலாளி அலைகிறதுக்கு அதை விட கூடுதலாக செலவாகுதுன்னு பல லட்சக்கணக்கான ஒப்பந்த தொழிலாளிகள் அவ்வாறு பிஎஃப்ல பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை திரும்ப பெறாமல் பல்லாயிரம் கோடி ரூபாய் பிஎஃப்பில் இப்போதும் கைவசம் இருக்கிறது இருக்கு. அப்போ இந்த பிஎஃப்பை பிடிச்சி என்ன பண்ண, இன்னொரு பக்கம் நம்ம கான்ட்ராக்டுக்காரங்களாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு, பிஎஃப் பிடிக்கிறாரு, நான் தொழிலாளி, ஆனால் இன்னொருத்தர் பேருக்கு பிஎஃப் கட்டுறாரு, யாருன்னே தெரியாது அல்லது கட்டுறதில்லை. அதே மாதிரி இஎஸ்ஐ, இதை பற்றியெல்லாம் யாரும் கேட்கறதில்ல. ஒப்பந்த தொழிலாளர் சட்டமாவது அதில் ஒப்பந்த தொழிலாளர் ஒழுங்குபடுத்துதல் ஒழித்தல்ன்றது. இப்போ அந்த ஒழித்தலை ஒரு ஒழிச்சிட்டாரு. கான்ட்ராக்டுக்காரன்ட்ட எல்லாம் பார்த்துக்க மோதிக்க என்று விடுகிறார்.
ஆக 60 கோடி தொழிலாளியும் இந்த சட்ட வரையறைக்குள் நிற்க முடியுமா அப்படின்றதையே கேள்விக்குள்ளாக்கி இதெல்லாம் ஒரு சட்டத்தை கொண்டாந்து இதுதான் மிகப்பெரிய சாதனை என்று இந்த நாட்டில் இருக்கிற ஊடகங்களை எல்லாம் பரப்ப செய்து அதையெல்லாம் நம்மை போன்றவர்களையே நம்ப செய்கிற அளவிற்கு இவர்களுக்கு வல்லமை இருக்கிறது என்று சொன்னால் இதை திருப்பி தாக்கி முறியடிப்பதற்கான போராட்டங்கள் பலமடைய வேண்டிய அவசியம் இருக்கு. 4 சட்ட தொகுப்புகளை அது நடைமுறையில் இருக்கிறப்பே வந்துச்சு. ஃபிக்ஸட் டேர்ம்ன்றான். ஒன்றும் இல்லை, ஃபிக்ஸட் டேர்ம்னா என்னன்னு எங்கள் தலைவர் ஹெச் மகாதேவன் சொன்னார். ஃபிக்ஸட் டேர்ம்னா என்னன்னா, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறப்பையே இந்த தேதியில் விவாகரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு நிச்சயதார்த்த பத்திரிகையிலே எழுதிடுறது. அப்படித்தான், இந்த தேதியில் கல்யாணம் பண்ணுவான், இந்த தேதியில் விவாகரத்து பண்ணிடுவான். அப்படி விவாகரத்து பண்ணுறது அந்த எழுதின தேதியில் தான் விவாகரத்து பண்ணணுமா? அவசியம் இல்லை. கணவன் என்னைக்கு நடக்கிறாரோ அன்னைக்கே நீ உன்னையிலேருந்து உன்னை விவாகரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் மனைவி வீட்டை விட்டு போயிடணும். அப்படி அந்த மனைவி வீட்டை விட்டு போகிறப்போ 1 வருஷம் ஒருவேளை குடும்பம் நடத்தியிருந்தால் அந்த மனைவிக்கு ஜீவனாம்சம் தரணும் அப்படின்னு ஒரு சட்டம் சொல்லுதுன்னு சொன்னால் அந்த சட்டத்தை என்னன்னு சொல்லுவோமோ அதுதான் இந்த எஃப்டிஇ. தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டில் எஃப்டிஐ ஏற்கனவே அமுலாக்க மாட்டோம் என்று நிலையாணை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர கடந்த ஆட்சியில் முயற்சி செய்த போது நாம் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். இப்போது வரைக்கும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டிலேயே எஃப்டிஇ வருது. எப்போ எஃப்டிஇ வருதுன்னு கேட்டால் ஏற்கனவே மத்திய ஸ்டாண்டிங் ஆர்டர் சட்டத்தில் திருத்திட்டாரு. ஏன் நிறுவனங்களுக்கெல்லாம் பொருந்தும் இசிஎஸ்ல போட்ட மாதிரி. அப்போ குறுக்கு வழியில் வருது, கான்ட்ராக்ட் வருது, அவுட் சோர்ஸ் வருது, சம்பளம் குறையுது, வேலைப்பளு அதிகரிக்குது, வேலைக்கான உத்தரவாதம் இல்லை. சரி, ஓய்வூதியம் ஏதாவது ஒன்றும் கிடையாது. நேற்று ஒரு செய்தி ஒரு ஊடகத்தில் சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஓடுச்சு. அந்த வீடியோவில் ஒரு பொண்ணு பிளாக் போர்டை வச்சுக்கிட்டு வகுப்பு எடுக்குது. அந்த பொண்ணு சொல்லுது, ஓபிஎஸ், என்பிஎஸ், யூபிஎஸ் இது 3க்கும் என்ன வித்தியாசம் என்று விளக்கப் போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு விளக்குது. என்ன நமக்கே தெரியாமல் ஒரு பொண்ணு விளக்குது அப்படின்னு உட்காந்து பார்த்தேன். ஓபிஎஸை பற்றி பெருமையாக சொல்லிட்டு இது நிறைய அரசாங்கத்துக்கு செலவாகுதுன்றதுனால அரசாங்கம் இதை வேணான்னு சொல்லிடுச்சு, வாஜ்பாய் வேணான்னு சொல்லிட்டாரு. இப்போ என்பிஎஸ் கொண்டாந்தாங்க. என்பிஎஸ்ல இந்த தொழிலாளியெல்லாம் எதுக்குறாங்க, அது இந்தந்த காரணம் இப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ யூபிஎஸ்னு ஒன்று வந்திருக்கு. இப்போ யூபிஎஸ்னால் என்னென்னு அது சொல்லுமான்னு பார்த்தேன், சொல்லலை. கடைசியில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துச்சு, ஓபிஎஸ், யூபிஎஸ், என்பிஎஸ் எதுவும் உனக்கு பயன்படாது, நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சுருக்கேன், நீ மாதம் மாதம் பிரீமியம் கட்டுங்க. இதுதான் இவங்க வயோதிக கால வாழ்க்கைக்கு தேவைக்கானது. ஆக வேலை செய்கிற காலத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவோம். அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வச்சு என்ன பண்ணுறது? அது எல்லாருக்கும் இருக்கா? கிக் ஒர்க்கர்ஸுக்கு இருக்கா? ஏன் நீ ஸ்கீம் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்கிறைய? இதே நாடாளுமன்றத்தில் ஸ்கீம் ஒர்க்கர்ஸ் சம்பந்தமாக கேள்வி எழுப்பின போது உங்களுடைய மத்திய அமைச்சர்கள் என்ன சொன்னார்கள்? அவங்க தொழிலாளியே இல்லைங்க, அவங்க சுயமாக சேவை செய்வதற்காக வந்திருக்கிற வாலண்டியர்ஸ். சுயமாக சேவை செய்வதற்காக வந்திருக்கிற வாலண்டியர்ஸ், அவங்கள கௌரவப்படுத்துவதற்காக நாங்கள் ஹானரரியம் தர்றோம், அவங்கள சம்பளம் வாங்குகிற தொழிலாளியாக அவமானப்படுத்தாதீங்க சொல்லலாம். நீங்கள் இப்படி 10 கோடி பேர் இருக்காங்க. அதே மாதிரி கிக் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. இவங்களை நீ தொழிலாளின்னு ஏற்றுக்கொள்கிறீங்களா? ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் 100லேருந்து 300 அப்படின்னா என்ன? நான் பார்த்தேன், தொழிற்சாலைகளில் அநேகமாக 2 கோடி பேர் தான் இந்தியாவில் தொழிற்சாலைகள் வேலை செய்கிற தொழிலாளிகள் இருக்கிறார்கள். 1.5 கோடி தொழிலாளிகள் இந்த சட்டத்தினுடைய வரையறையிலிருந்து வெளியே போகிறார். 60 கோடி தொழிலாளிக்கும் பொருந்தாது அப்படின்னு உள்ள எல்லாத்தையும் ஒரு சரத்தை வச்சுட்டு அங்கெங்கே வச்சுட்டு, சரி இதெல்லாம் யாரா என்சூர் பண்ணுவா அப்படின்னு கேட்டால் மத்திய தொழிலாளர் அமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, இந்த சட்டமெல்லாம் இருக்குங்க, எங்களுக்கு தொழிலாளர் நலனுக்காகவோ தொழிலாளர் நல சட்டங்களை அமுலாக்குவதோ என்னுடைய துறையினுடைய வேலை இல்லை. அப்போ வேலை என்னன்னா, நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்க போகிறோம், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றார். அப்போ அவருடைய வேலையை அவர் செய்ய மாட்டார். அப்படின்னா யார் செய்வா? தண்டனை அளிப்பதற்குரிய சட்டப்பிரிவுகள்லாம் எழுந்த போதே மீறினார்களே, அலும்பு செய்தார்களே, இப்போது எதுவும் இல்லை, நீ என்ன பண்ணிக்கன்னு சொன்னால்
எவனை கட்டுப்படுத்துறது? அப்படியான ஒன்றை கொண்டு வந்து விட்டு பெருமை என்று பேசுவதற்கு பேசுகிற யாருக்கும் கொஞ்சமும் யோக்கியதில்லை. ஒருவேளை அவ்வாறு இந்த சட்டத்தை பெருமை என்று பேசுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் மனநோயாளியாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற நிலையில்தான் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகவே போராடுவோம், வெல்லுவோம். வெற்றி பெறப்போவது நிச்சயமாக தொழிலாளிகள் தான், விவசாயிகள் தான், உழைக்கிற மக்கள் தான் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன்.